மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஆம், நமக்கு ஒரு தெய்வம் உண்டு. அவர் நம்மேல் மனதுருகிற கர்த்தர். அநேக நேரங்களில் நாம் இப்படியாக நினைப்போம், இவங்களை நான் மலை போல நம்பியிருந்தேனே, ஆனால் இவங்க என் மேலே தயை பாராட்டவே இல்லையே, என் மேலே கொஞ்சம் கூட இரக்கம் காமிக்கலையே, எனக்கு உதவி செய்கிறதுக்கு இவங்க தவறிட்டாங்களே அப்படின்ட்டு நாம் குழம்பி நிற்கலாம். பயப்படாதுங்க, நமக்கு உதவி செய்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. நம்மேல் மனதுருகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ஆம், ஏசாயா 30:18 இவ்விதமாக வாசிக்கிறோம். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆம், நம்மேல் மனதுருகிற கர்த்தர் அவர் இரக்கமுள்ள கர்த்தர், அவர் நீதி செய்கிற கர்த்தர். ஆம், உதவியற்ற பிள்ளைகளுக்கு யாருமே நியாயம் செய்யாமல் தவறிவிட்டால் தேவனாய கர்த்தர் வந்து உதவி செய்வார், அவர் நியாயம் செய்வார். ஆம், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அனைவருக்கும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நீதி செய்வார், நியாயம் செய்வார். உங்களுக்கு மனதிருகும்படி கர்த்தர் எழுந்திருப்பார், உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் உள்ளத்திலே ஒரு தெய்வீக சமாதானத்தை தருவார். மலை போல நம்பி இருக்கிறவர்கள் விலகினாலும் கர்த்தர் ஒரு நாள் உங்களை விட்டு விலகாமல் உங்கள் கூடவே இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆமென்.